ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு குளத்துல டிக்கா சுக்கான்னு 2 தவளைகள் வாழ்ந்து வந்தன செல்லங்களா. மாதம் மும்மாறி மழை பொழிந்து காட்டில் ஆட்டம் பாட்டமாக ஒரே அமர்க்களமாக இருக்கும். இந்த தவளைகள் மட்டும் விதிவிலக்கா என்ன? காட்டின் இனிமையை குதூகலமாகவே அனுபவித்து வந்தன. குளிர் பிரதேசம் போல குளுமையாக இருந்த அந்த காட்டில் ஏனோ அந்த வருடம் மழை பெய்யவே இல்லை செல்லமே. காட்டில வறட்சி தலை தூக்கியது. டிக்கா சுக்கா வாழ்ந்து வந்த குளமும் வற்றி போனது. தண்ணீர் தாகத்தால் துவண்டு போன அந்த 2 தவளைகளும் தண்ணீரை தேடி தேடி அலைந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது திடீரென்று ஒரு கிணற்றை பார்த்த டிக்கா உடனே சுக்காவை பார்த்து, வா சுக்கா, நம்ம இந்த கிணற்றுக்குள் குதித்து ஜாலியாக தண்ணீர் குடித்து மகிழலாம் என்று அழைத்தது. ஆனால் சுக்காவோ, வேணாம் டிக்கா, நம்ம இந்த கிணற்றுக்குள் குதித்து இப்பொழுது ஜாலியாக தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் கிணற்றில் நீர் வற்றி விட்டால் நம்மால் கிணற்றை விட்டு வெளியே வர முடியாது. எனவே நாம் பக்கத்து காட்டுக்கு சென்று விடலாம் என்று ஆலோசனை கூறியது. அந்த ஆலோசனை ஏற்க மறுத்த டிக்காவோ குளத்தில் குதித்தது. ஆனால் சுக்காவோ கஷ்டப்பட்டு நடந்து பக்கத்து காட்டுக்கு சென்று அங்கு உள்ள குளத்தில் வாழத் தொடங்கியது. சிக்கா இருந்த கிணறோ அந்த காட்டில் தொடர்ந்து மழை பெய்யாத காரணத்தினால் வற்றி போய்விட்டது. ஆனால் சிக்காவால் கிணற்றிலிருந்து மேலே வர முடியவில்லை. ஆகவே கிணற்றிலே தண்ணீர் தாகத்தால் செத்து மடிந்தது செல்லம். அன்பு செல்லமே, கதையை பாத்தீங்களா செல்லங்களா? பாத்தியா இந்த தவளை என்ன பண்ணுச்சு செல்லங்களா? பாத்தியா, சொல்ற பேச்ச கேட்காம அந்த கிணத்துக்குள்ளார விழுந்து என்ன ஆச்சு? ஆறு செத்து போச்சு. தண்ணி வத்தி போய் என்ன பண்ணுச்சு? செத்து போச்சு. ஆனா என்ன பண்ணிருக்கணும் இந்த தவளை? அந்த ஆலோசனையை கேட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பக்கத்து ஊர்ல உள்ள அந்த குளத்துல போய் அதை என்ன பண்ணிருக்கோம்? சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் செல்லங்களா. இதே மாதிரிதான் என் அன்பு செல்லமே, நம்மளும் அநேக விதத்துல அநேக டைம்ல பிறரோட ஆலோசனைய கேட்காம இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம் செல்லங்களா. யாருடைய ஆலோசனைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செவி சாய்க்கணும். ஐயா, இவெல்லாம் சொல்லி என்ன கேட்கறது அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது செல்லங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம மேல அக்கறையில தான் நமக்கு என்ன பண்றாங்க? ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க செல்லங்களா. அதனால உன் மேல அக்கறையா இருந்து ஒருத்தவங்க உனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணணும் என் அன்பு செல்லமே? அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். சரியா செல்லங்களா? ஒரு சிலவங்க எப்படின்னா அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்களுக்கு ஒருத்தவங்க மேல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அவங்க சொல்ற ஆலோசனையை தான் கேட்பாங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க செல்லங்களா. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைங்க? நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க செல்லங்களா. அதனால ஏசப்பாவோட பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் செல்லங்களா? எல்லாத்தையுமே ரெஸ்பெக்டா நம்ம என்ன பண்ணணும்? மதிக்கணும். அவங்களோட ஆலோசனையும் நம்ம கேட்டு நடக்கணும். நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் அதுதான் நமக்கு கற்றுத்தருது. அழகான ஒரு வசனம் இருக்கு தெரியுமா நம்ம பைபிள்ல? என்ன வசனம் தெரியுமா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். பாத்தியா, பைபிள் என்ன சொல்லுது பாத்தியா செல்லங்களா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவனா? ஞானம் உள்ளவனா செல்லங்களா. நீ ஞானம் உள்ளவளாவும் ஞானம் உள்ளவனாவும் நீ இருக்கணும்னா பிறர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனைய செவி கொடுத்து கேட்கணும். சரியா செல்லமே? இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 12:15. சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மறுபடியும் ஒருக்கா சொல்லி செல்லம். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 12
15. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை உன்னுடைய இருதயத்துல பசுமர தானிய போல பதிச்சு வச்சுக்கோ. சரியா செல்லங்களா? ஏன்னா இந்த வசனம் ரொம்ப குட்டி குட்டி வசனம் தான் செல்லங்களா இது. ஆனா இந்த வசனத்தை மட்டும் நீ மனப்பாடமா வச்சுட்டேன்னு வையேன், உன் லைஃப்ல நீ எங்கேயோ போயிருவ செல்லங்களா. சரியா? ஏன்னா ஏசப்பா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லம்? அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.